ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். வியாசர்பாடி ஜீவா கணேசபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி நெடுஞ்சாலையில் ஜீவா ரயில் நிலையம் அருகே கணேசபுரம் சுரங்கப்பாதை உள்ளது. வியாசர்பாடி, கொளத்தூர், மாதவரம், கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், மூலக்கடை ஆகிய பகுதிகளுக்கு செல்வோர் வியாசர்பாடி கணேசபுரம் ரயில்வே சுரங்கப்பாதையை கடந்து செல்ல வேண்டும். தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இப்பகுதியில் சென்று வருகின்றன. ஆண்டுதோறும் மழைக்காலத்தில் வியாசர்பாடி, புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறும் தண்ணீர் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் தேங்கி போக்குவரத்து தடைபடுவது வழக்கமான ஒன்று. வாகனங்களில் செல்வோர் சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாமல் மாற்றுப்பாதை வழியாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் 142 கோடி ரூபாயில் கணேசபுரம் மேம்பாலம் கட்ட சென்னை மாநகராட்சி ஒப்புதல் அளித்தது. பின் மேம்பாலம் கட்டுமான தொகை 226 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கணேசபுரம் ரயில்வே மேம்பாலம் சென்னை ஐஐடியின் அங்கீகாரத்துடன் 600 மீட்டர் நீளம், 15 மீட்டர் அகலத்திலும் கட்டப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு இதற்கான பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு துவங்கப்பட்டது. புளியந்தோப்பு ஆட்டுத்தொட்டியிலிருந்து செல்லும் போது இருவழி, வியாசர்பாடியிலிருந்து புளியந்தோப்புக்கு வரும்போது இருவழி என 4 வழி பாதையாக இந்த மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. இந்த மேம்பாலம் ஆட்டுத்தொட்டியை அடுத்த கால்வாய் பகுதியில் தொடங்கி ரயில்வே சுரங்கப்பாதையை கடந்து பெட்ரோல் பங்க் வரை செல்கிறது. ரயில்வே ஒப்புதல் பெற்று ரயில்வே பகுதியில் மட்டும் 58 மீட்டர் கட்டுமான பணி நடக்கிறது. இதற்காக 45 அடி உயரத்திற்கு இரும்பு தூண்கள் அமைக்கப்படுகிறது. வில்லிவாக்கத்தில் ரயில்வே மேம்பாலத்தில் பயன்படுத்தப்பட்டது போல் முற்றிலும் இரும்பு பீம்களால் இப்பாலம் கட்டப்படுகிறது. கான்கிரீட்டுக்கு பதிலாக இரும்பு ரேடர்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாலம் கட்டி முடிக்க 2 வருடம் ஆகும் என திட்டமிடப்பட்டு இருந்தாலும் 18 மாதங்களில் பணியை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நிலம் கையகப்படுத்தும் பணியில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதையின் மறுபுறம் பணிகள் தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இனி ரயில்வே பாதையில் உள்ள பகுதியில்தான் கட்டுமான பணி தாமதமாகும். கட்டுமான பணிக்காக குறிப்பிட்ட நேரத்தில் ரயில் சேவை நிறுத்தி கொடுப்பதன் மூலம் விரைவாக முடிக்க முடியும் என கூறப்படுகிறது. தற்போது இந்த மேம்பால பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதால் இந்த சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேம்பால பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் வடசென்னை மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.